பாவத்தினால் உண்டான பாதகம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நெஞ்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். பாவத்தினால் உண்டான பாதகம். யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம், முடக்குவாதக்காரன், அவனை ஆண்டவர் குணப்படுத்தி விடுகிறார். குணப்படுத்துகின்ற பொழுது மறுமுறை அவனை கோவிலில் பார்க்கின்ற பொழுது அவனை பார்த்து இயேசு பெருமான் சொன்ன வார்த்தை, இதைவிட கேடான வியாதி உனக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதே. அப்படி என்றால் ஏற்கனவே அவனுக்கு வந்த அந்த முடக்குவாத நோய் எதனால் வந்தனா அவன் செய்த பாவத்தினால் வந்த நோய், பாவத்துக்கு உண்டான தண்டனை. அதைத்தான் அங்கே அவர் ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். நீ செய்த பாவத்தினால் அந்த நோய் வந்தது, அதை சொல்லாமல் இனிமே இதை விட கேடானது எது வராமல் இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் கூட மனம் திரும்பிய பிறகு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு நாம் செய்ய வேண்டியது என்ன? திருப்பாடல் 1:1 வாசிக்கிறோம். தீயோரின் அறிவுரைப்படி நடவாமல், பாவிகளின் வழியில் செல்லாமல், பரியாரல் கூட்டத்தில் அமராமல், அல்லும் பகலும் திருச்சட்டத்தில் இன்பம் காண்பவர்களாய் தியானிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். லூக்கா 3:8, மத்தேயு 3:8 பிரகாரம் மனம் திரும்புதலை செயலில் காண்பிக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். மனம் திரும்பலுக்கேற்ற கனிகளை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். பழைய வாழ்விலிருந்து எழும்பி புதிய வாழ்வில் பயணிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். லூக்கா 11:41 வாசிப்பது போல, உள்ளத்தில் இருக்கிற தீமைகளை எவன் நமக்கு உண்டாக்கி கொடுத்தானோ அவனுக்கே தர்மம், அவனுக்கே விற்று விட வேண்டும். உங்கள் உள்ளத்தில் இதெல்லாம் நீங்கள் தர்மம் செய்யுங்கள், உங்கள் உள்ளத்தில் உள்ளதெல்லாம் விற்றுவிடுங்கள், அப்பொழுது நீங்கள் தூய்மையாக இருப்பீர்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாவத்தினால் பலவிதமான பாதகம் உண்டானாலும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பிறகு மீண்டும் அந்த பாதகமான காரியங்கள் நமக்குள் வராமல் இருக்க அவனை பார்த்து சொன்ன தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆகவே நாம் எச்சரிக்கையோடு கேட்ட இறை வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.